அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் மதுரையில் சீமான். நேர்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் விவசாய கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் பொங்கிவா. சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் பேசப்பட்ட பிரச்சனைக்கு மக்கள் மன்றத்துல முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் நாயகனை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் மைக் டைசன். அப்படி ஒரு அவங்க சொல்லாதீங்கல்ல, இந்த கெயில் எரிவாயு கேரளாவில் இருந்து மதுரையில நடக்கும் போராட்டமா இருக்கிறதால வைகை வேகத்துல அண்ணனோட வார்த்தைகளும் வந்து சேருது. நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நினைச்சு நான் போராட வரல. நான் போராட்டம் அறிவிச்ச பிறகுதான் தீர்மானம் நடக்குது. ஏன்னா சீமான் போறான், அங்கே நிப்பான், அவன் சண்டை போடுவான். எனக்கு அனுமதி தரல. ஏன்னா நான் ஒரு ரெண்டு போராட்டமா பார்த்திருக்கேன். ஏன்னா இதேதான் வேலை. கட்சிச்சோரை கட்டிக்கிட்டு கருவாடை சுட்டிட்டு கிளம்பிடுவோம் பஞ்சம்பளைக்கு போற மாதிரி. காலையில இருந்துச்சு இன்னைக்கு எந்த ஊர்லப்பா போராட்டம்? இன்னைக்கு அரிக்கா பிட்டின, இன்னைக்கு அரிக்கா பிட்டி. சென்னையிலையும் டெல்லியிலையும் தீர்வு கிடைக்குமா இல்ல மதுரையிலே முடிவை எட்டுமான்னு பாயிண்ட் பிடிச்சிருக்கிறாரு நாயகன். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க பாட்டி வந்து கதை சொல்லும். ஒரு ஊர்ல பெரிய மலை முழுங்கி மழாதவன் இல்லைன்னு. நான் ஏதோ பாட்டி கதை விடுது, அது எப்படி மலையை முழுங்கும்னா அது பூதம்பா அப்படின்னு. அன்னைக்கு அது கதைன்னு நினைச்சேன். இப்பத்தான் அது உண்மையிலே தெரியுது. பல மலை முழுங்கி மழாதவங்க, பல பிசாசுகள் பூதங்கள் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தான் ஒரு அரசியல் தலைவரா இருக்கிறதால அப்பப்போ நடப்பு அரசியலையும் இந்த படத்துல எடுத்து காட்டி இருக்கிறாரு இயக்குனர். அச்சப்படுவது, பயப்படுவது இதுக்கு பற்றி கவலைப்படாதீங்க. வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்கு. உங்க முன்னாடி நிக்கிற உங்க மகன் என் மேல 150 வழக்கு இருக்கு. 150 வழக்கு. ஒண்ணு கொலை பண்ணது, கொள்ளையடிச்சதுலாம் இல்ல, போராடினதுதான். இப்ப கூட இன்னைக்கு உங்களுக்கு வந்து பேச்சு போறது கூட நாளைக்கு ஒரு வழக்க போட்டு வரும். நான் வாங்கி பையில வச்சுக்கிறது. அதிகமா தமிழ்நாட்டு அரசுக்கு ஆட்டோகிராஃப் போட்ட ஒரு ஆள் நான் தான். பல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மாசம் கையெழுத்து போடு, ஒரு நாள் பத்தாத, ஒரு ஆட்டோகிராஃப் பத்தாதா, ஒரு மாசத்துக்கு போடு. மொத்தத்துல பொங்கிவா கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம். We are back to cinema. படைத்தலைவன் படம். விஜயகாந்த் அவர்களோட பையன் சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. படத்துக்கு மியூசிக் இளையராஜா அவர்கள். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து ஒரு சிம்பனி பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு நீங்க கேட்கணும்? யாருக்கு? பாடகர் ஜேசுதாஸ் அவர்கள் இருக்காருல்ல, இப்பயே ஒரு நாள் சொல்லியிருந்தாராம், ராஜா சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. പാട്ട് എന്നാ உங்களுக்கு സിംഫണിയാ പോട്ടുறேன், அது ரெடியா இருக்கு. பி ஹாப்பி. ഞാൻ ഇവിടെ ചെയ്തതെല്ലാം ഒരുപാട് ചെയ്തായിട്ട് പിന്നെ രാജ വന്ന് സിംഫണി ഓർക്കസ്ട്രാവോട് ഒരു സിംഫണി ചെയ്ത് അത് റിലീസ് ചെയ്യണമെന്ന് എന്നിടത്തിൽ ரிக்வெஸ்ட் செய்தതാണ്. வீடியோவே வெளியிட்டு டெடிகேட் பண்ணிருக்காரு. அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மலையாளத்திலேயே சொல்லியிருக்காரு. ചേട്ടൻ എത്ര വാത്സല്യം കൊണ്ട് ഇത് പറഞ്ഞു, അത് പൂർത്തിയായി സിംഫണി ഓർക്കസ്ട്രാക്ക് എഴുതി பூர்த்தியாயிட்டு ரெக்கார்ட் செய்து வச்சிட்டுள்ளതാണ്. ஸோ இந்த வாரம் நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் திவ்யா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.